गिरिवरधारी यशोधनंदन भज जन रंजन यशोधनंदन भज जन रंजन यमुनतीरावनचारी यमुनतीरावनचारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय गंधर्विक गिरिधारी गंधर्विक गिरिधारी गौर हरे जय जगन्नाथ जय बलदेवा सुभद्रा माय जय सुदर्शन जय राधा श्याम सुंदर राधा श्याम सुंदर राधा श्री नरसिंह जय नंद देव श्री नरसिंह जय नंद जय गौरानिताय जय गौरानिताय गौरानिताय जय गौरानिताय जय प्रभुपाद 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 जय प्रभुपाद हरे कृष्णा எல்லாருடையும் மறுபடியும் ஒரு வார்த்தை ஒரு வாரம் கழித்து சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆச்சாரியரோட வைபவங்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆச்சாரியர் வந்து யமுனாச்சாரியார் அப்படிங்கிறவர் நம்ம ஒரு பெரிய வைஷ்ணவர். அவர் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்துல அவர் வந்து முதன்மையான ராமானுஜ ஆச்சாரியாருக்கு முந்தைய காலத்துல இருந்தவர். இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 918வது வருடம் இவர் வந்து பிறந்தார். 918 கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு 1020 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்தார் அந்த இடத்துல இருந்தார். ஸோ அவர் யமுனாச்சாரியரை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ஆச்சாரிய வைபவங்கள் எதுக்காக நம்ம ஆச்சாரிய வைபவங்கள் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆச்சாரியரை பத்தியும் நம்மளுடைய
ஆச்சாரியர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி தங்களை வந்து பகவானுடைய சேவைக்காக தங்களை எப்படி அவங்க அர்ப்பணித்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து கேட்டு, கேட்டு நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கும் அந்த அப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டு, அது நம்ம பக்தியில நம்மள கொண்டு போகும். அதுபோக நம்முடைய இதயம் தூய்மையாகும். நம்ம நம்ம நினைச்சுட்டு நம்முடைய நம்முடைய இதயம் இப்ப தூய்மையா இல்ல. ஏன்னா பலவிதமான இத இந்திரிய போகங்களுக்கு நம்ம வந்து அடிமைப்பட்டிருக்கிறோம். சாக்லேட் சாப்பிடுறதுலருந்து, டீ, காஃபி குடிக்கிறதுலருந்து, அதாவது அதுலருந்து ரொம்ப இந்திரிய போகத்துக்கு ரொம்ப அடிமைப்பட்டுருக்கோம் நம்ம. சாப்பாடுலருந்து பார்க்கறது, கேட்கறது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்முடைய இந்திரியங்களுக்கு நம்ம அடிமையா இருக்கோம். எப்படி இந்த ஆச்சாரியர்கள் தன்னுடைய இந்திரியங்கள கட்டுப்படுத்துங்கிறத விட, இந்திரியங்கள பகவானுடைய சேவைக்கு ஈடுபடுத்தி, தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாமே இந்திரியங்களுக்கு மேல அவங்க அவங்க என்ன பண்ணாங்களோ, அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கும்போது, நமக்கும் ஓகே அப்படி நம்மளும் பண்ணணும். நமக்கும் ஒன்னொன்னா அவங்கள்லேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சா என்ன ஆகும்? நம்மளும் பக்தியில அடுத்த லெவலுக்கு போகலாம். அதுபோக ஆச்சாரியர் பகவான பத்தி பேசுறத விட, ஆச்சாரியர்கள பேசுறத வந்து பகவான் ரொம்ப விரும்புவார். அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அவர் வந்து பகவானே கேட்பார். அதனால பகவான பத்தி பேசும்போது, பகவானுடைய பக்தர்கள் பத்தி நம்ம பேசும்போது, பகவான் இன்னும் அதிகமான அத பேசுறவருக்கும், கேட்கிறவங்களுக்குமே இன்னும் அதிகமான பக்தியை வந்து பகவான் வந்து பகவான் வந்து பரமாத்மாவா நம்ம இதயத்துல இருக்காரு. அவரு கூட கொஞ்சம் அந்த பக்திய நமக்கு வந்து தெளிவுபடுத்துவாரு. நம்ம பக்தி பாதையில முன்னேறி போறதுக்கு ரொம்ப அந்த பாதையெல்லாம் ரொம்ப கிளீன் பண்ணி, அது நம்ம முன்னேறி போறதுக்கு ரொம்ப ஈஸியா முன்னேறதுக்கு பகவான் உதவி புரிவார். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து யமுனாச்சாரியார். யமுனாச்சாரியார் அப்படிங்கிறது இவர் முன்னாடி இவர் வந்து ஆ 918வது ஆண்டு இருந்தாரு. 918ஆம் ஆண்டு பிறந்தாரு. அவர் இவருடைய அது இவர் வந்து இவருடைய தாத்தா ரொம்ப ரொம்ப பெரிய வைஷ்ணவர் அவரு. அவர் பேரு வந்து நாதமுனிகள்னு பேரு. நாதமுனி. அவர் என்ன பண்ணாரு அப்டின்னா, நம்முடைய அந்த ஆழ்வார்கள் உள்ள பாசுரங்கள் இதெல்லாம் வந்து தொகுத்தார் அவரு. அத நம்மாழ்வார் பாசுரங்கள் இதெல்லாம் வந்து தொகுத்து, அதுக்கு வியாக்கியானம் எழுதி, அந்த மாரி ரொம்ப பெரிய சேவை பண்ணாரு. புரிஞ்சது. அதனால அவர் வந்து வைஷ்ணவ சமுதாயத்துக்கு இவருடைய தாத்தா பண்ணது ரொம்ப பெரிய சேவை. அவர் பேரு வந்து நாதமுனிகள். அந்த காலத்துல என்ன நாதமுனிகள் அவர் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு வைஷ்ணவர். அவர் வந்து நான் வைஷ்ணவிசமத்த வந்து எல்லா பக்கமும் பகவானுடைய புகழ பரப்புறதுக்கு, பகவானுடைய பக்தர்கள புகழ பரப்புறதுக்கு ரொம்ப கொண்டு புரிந்தார். என்னுடைய தாத்தா. நான் யமுனாச்சாரியோட தாத்தா. என்ன பண்ணாருன்னா, யமுனாச்சாரியோட அவர் நாதமுனியோட பையன் வந்து ஈஸ்வரமுனி. ஈஸ்வரமுனிக்கு அவர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணம் பண்ணி முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, அவங்க அப்படியே வடநாட்டுகளுக்கு ஆ சுற்றுப்பயணம் அதாவது யாத்திரை போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போனாரு. வடநாடுகளுக்கு யாத்திரை போனாரு. இவங்கெல்லாம் பிருந்தாவனம், காசி, பிருந்தாவனம் முடியாது எல்லா பக்கமும் வடநாட்ட சுத்தி வந்தாங்க. இவங்க ஏற்கனவே இவங்க வைஷ்ணவர்கள். அதனால பிருந்தாவனத்துல இவங்க வந்து ஒரு நாதமணிகள் வந்து பிருந்தாவனம் போகணும்னு ரொம்ப ஆசை. பிருந்தாவனத்துல வந்து இவருக்கு வந்து ரொம்ப பற்றுதல் அவங்களுக்கு. பிருந்தாவனத்துல கொஞ்ச நாள் தங்கி, அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்பி ஊருக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவரு வந்த காலத்துல ஊருக்கு திரும்பி வந்த அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த இவருடைய நாதனுடைய பையன் ஈஸ்வரமுனிக்கு ஒரு குழந்தை பிறகுது. இப்ப இவங்களோட பூர்வீகம் எது அப்படின்னா மதுரை. மதுரை தான் அவங்களுடைய இவருடைய பிறந்த ஊர் வந்து மதுரை. மதுரையில தான் பாண்டிய மன்னர் ஆண்ட காலத்துல இவர் அங்க இருந்தார். இப்போ நாதமணிகள் வந்து ஊர்ல வந்து பார்த்தா ஊர்ல வந்தோனே ஊருக்கு வந்தவுடனே உங்களுக்கு கொஞ்ச காலத்துல குழந்தை பிறந்ததுல குழந்தைகளுக்கு இவன் வந்து பிருந்தாவனத்துல ஈடுபாடு அதிகமா இருந்ததுனால, பிருந்தாவனத்துல ஒரு புனித நதி எது? யமுனை நதி. அந்த யமுனை நதிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, பகவானே அந்த நதியில வந்து குதிச்சு விளையாண்டுருக்காரு. கிருஷ்ண பகவான் அந்த அவதாரம் எடுத்த இங்க 5000 வருடங்களுக்கு முன்னால வந்திருக்கும்போது, யமுனையில பகவானே விளையாண்டுருக்காரு. அதனால யமுனை வந்து ரொம்ப புனிதமான நதியா போற்றப்படுது. இப்போ கங்கையில போய் நம்ம கங்கை போறோம். கங்கையில போய் காசிக்கு போறாங்க. கங்கையில போய் முங்கி எந்திரிச்சு வராங்க. அப்போ கங்கையில முங்கி எந்திரிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க? நம்முடைய பாவங்கள்லாம் போயிரும்னு சொல்றாங்க. அதே மாதிரி யமுனையில முங்கி எந்திரிச்சா என்ன ஆகும்? யமுனையில முங்கி எந்திரிச்சோம்னா நம்முடைய புண்ணியங்கள்லாம் போயிரும். அப்போ நம்முடைய பகவான் கிட்ட போகணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்களும் சேர்க்கக்கூடாது, புண்ணியங்களும் சேர்க்கக்கூடாது. பாவங்கள் சேர்த்தோம்னா என்ன ஆகும்? மறுபடியும் அந்த பாவத்த தொலைக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு பிறப்பு எடுத்து வரணும்.
ஒரு கீழ்த்தனமான பிறப்பு எடுத்து வந்து அப்புறம் பாவங்களை தொலைக்கிறதுக்கு நம்ம பல விதமான துன்பங்களை பட்டு அந்த பாவங்களை தொலைக்கணும். புண்ணியத்தை என்ன ஆகும்? அந்த புண்ணியத்தை தொலைக்கிறதுக்கு மறுபடியும் இங்க தான் வரணும். புண்ணியத்தை கழிக்கிறதுக்கு எப்படி வரணும்? இங்க வரணும். அப்படி இல்லைன்னா சொர்க்கலோகத்துக்கு போணும். இங்க வந்தாலும் எப்படி பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறப்பு எடுக்கும். பணக்கார குடும்பத்துல பிறப்பு எடுக்க தப்பான வழியில போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. அதனால பாவங்கள், புண்ணியங்கள் 2மே என்ன ஆகும்? பகவான விட்டு நம்மள வந்து தூரத்துக்கு கொண்டு போயிடும். அதனால பகவான் கிட்ட போகணும் அப்படின்னா, நம்முடைய பாவ கணக்கு இருக்கக்கூடாது, புண்ணிய கணக்கு இருக்கக்கூடாது. அதனால கங்கையில முங்கி எந்திரிச்சா நம்ம பாவங்கள் போயிரும்னு சொல்றாங்க. அதே மாரி யமுனையில முங்கி எந்திரிச்சா நம்முடைய புண்ணியங்கள்லாம் போயிரும். அதனால பகவான் கிட்ட போறதுக்கு பாவங்கள், புண்ணியங்கள் 2மே கழிச்சுட்டு தான் போணும். அதனால இவரு அந்த யமுனை நதியோட பெருமைய பறைசாற்றுறதுக்காக என்ன பண்ணாரு? நாதமுனிகள் என்ன பண்ணாரு? தன்னுடைய பேரனுக்கு யமுனா அப்படின்னு பேர் வச்சாரு. யமுனாவோட பேர்ல. அதனால அவரு நாதமுனி, அவர் பையன் ஈஸ்வரமுனி, இவர் பேரு யமுனமுனி. ஸோ இவங்க வந்து அப்படியே இவரு அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த சின்ன வயசா இருக்கும்போதே அவங்களுடைய அந்த ஈஸ்வரமுனி என்ன பண்ணாரு? இறந்து போயிட்டாரு. இவரோட யமுனாச்சாரியோட அப்பா இறந்து போயிறாரு. சின்ன வயசுல இறந்து போயிறாரு. ஸோ அது இந்த இறந்து போனத வந்து அவங்களால தாங்க முடியல. குடும்பத்தால தாங்க முடியல. ஏன்னா ஒரு சின்ன வயசுல இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி, நாதமுனிகளுக்கு என்ன ஆனார் நாதமுனி என்னன்னா, அந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு வெறுப்பாயிருச்சு. என் மகன் இறந்து போயிட்டான். ஒரு சின்ன குழந்தைய விட்டுட்டு போயிட்டானே, ஒரு இளமையான சின்ன மனைவி, அப்புறம் ஒரு குழந்தைய விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி, தன்னுடைய மகனுக்கு உடைய அகால மரணத்த கண்டு அவளால நாதமுனியால வந்து இந்த மறுபடியும் அந்த சாதாரண இந்த சம்சார வாழ்க்கையில இவங்களால ஈடுபட முடியல. அவர் வந்து துறவி ஆயிரலாம்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, துறவறம் எடுத்துருவோம்னு சொல்லி குடும்பத்த விட்டுட்டு வெளிய வந்துட்டாரு. ஏற்கனவே அவங்க ஈஸ்வரமுனி இறந்து போயிட்டாரு. அதனால குடும்பத்த பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்ல. இப்ப நாதமுனியும் துறவறம் எடுத்தார். முழுவதும் தன்னுடைய பகவானோட பகவானுடைய அ தொண்டிலே தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டாரு. அப்ப இவர் குடும்பத்தும் வெளிய வந்தனால, இவருடைய யமுனாச்சாரியோட அம்மா, அவங்களுடைய பாட்டி. இவங்க 2 மட்டும் தான் அவங்க கூட தான் இருந்தாரு. அதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் குடும்பத்துல. அப்ப அவங்கள சாப்பிட கூட கஷ்டப்பட்டு அப்படியே ஜீவனம் நடத்திட்டு இருந்தாங்க. இவர் கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன பண்ணாங்க, இவர வந்து நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கூல்ல விடுவோம்ல, அது மாரி இவரையும் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. இவர் வந்து சின்ன வயசுலயே வந்து ரொம்ப ஏன்னா இவரு தாத்தா வந்து பெரிய வைஷ்ணவர். அவர் வந்து இந்த மாரி வேதங்கள் இது எல்லாத்தையுமே அதாவது நம்மாழ்வார் தொகுத்ததெல்லாம் அது தொகுத்தது எல்லாம் பழைய ஆ அ சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறதுனால, அவரோட அறிவு அப்படியே அவருடைய பேரனுக்கும் அப்படி அந்த அளவுக்கு ஞானம் இருந்தது. இந்த சாஸ்திரங்கள்ல அவ்வளவு ஞானம். அது பிறக்கும்போதே ஞானம் அவருடைய கூடவே பிறந்தது மாரி. அவருடைய அவருடைய மெமரி பவர் அப்படி ஒரு தடவ அப்படியே ஒரு இத ஒரு ஒரு ஸ்லோகத்த பார்த்தாரு அப்படின்னா, ஒரு தடவ பார்த்தா போதும் அவள அப்படியே மனப்பாடம் அவர் மனதில அப்படியே பதிஞ்சிரும். அந்த அளவு பார்த்தாலே பதிஞ்சிரும். அவருக்கு இப்ப படிக்க வேண்டாம். நம்ம 10 தடவ படிச்சாலும் நமக்கு மனசுல பதியாது. ஆனா அவருக்கு பார்த்தாலே பதிஞ்சிரும். அவ்வளவு உரிய ஒரு புத்திசாலியா ஒரு ஒரு தேஜஸ்வியா இருந்தாரு யமுனாச்சாரியார். அதுக்கப்புறம் அப்படியே இவரு என்ன பண்ணாங்க, அப்படியே ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அப்போ ஸ்கூல்ல சேர்க்கும்போது அந்த காலத்துல என்னது குருகுலத்துல சேர்த்திருப்பாங்க. அப்போ குருகுலத்துல சேர்த்துக்கும்போது என்ன ஆகும், குருகுலத்தோட இது எப்படி இருக்கணும்னா, குருகுலத்துல போய் படிக்கிறவங்க என்ன பண்ணணும், குருகுலத்துல இந்த காலத்துல ஸ்கூல் மாரி அதாவது இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படிலாம் கிடையாது. குருகுலத்துல அதாவது அதாவது ஆசிரியர் வீட்ல போய் குருவோட வீட்ல போய் தங்கி படிக்கிறது. தங்கி படிக்கிறதுன்னா, குரு என்ன பண்ணுவாரு, ஒரு நல்ல குரு அப்படி என்ன பண்ணுவாரு, அவர் வந்து ஒரு பிராமணிக்கல் கல்ச்சர கடைபிடிப்பார். பிராமணிக்கல் கல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு. அதாவது இன்னைய பொழுது இல்ல எப்போதுமே கடவுள நம்பி தான் இருப்பாங்க. இன்னைக்கு சாப்பாடு கடவுள் குடுத்தாருன்னா சாப்பிடுவாங்க. சாப்பாடு இல்லன்னா, இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தினமும் இந்த குருகுலத்துல உள்ள குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போய் பிச்சை எடுக்க போவாங்க. பிச்சை எடுப்பாங்க. பிச்சை எடுத்துட்டு அதுக்கு பேர் என்ன பண்ணா மதுக்கரின்னு சொல்லுவாங்க. மதுக்கரிக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுக்கரி. அப்படி பிச்சை எடுக்க போவாங்க. அந்த உள்ள வீடுகள்ல பக்கத்துல உள்ள வீடுகள்லாம் போய் பிச்சை எடுப்பாங்க. பிச்சை எடுத்து கொண்டு வந்தத எடுத்து தன்னுடைய குருவுக்கு குடுப்பாங்க. குருவோட மனைவிக்கு குடுப்பாரு. அத வச்சு அவங்க குருவோட மனைவி இந்த சிஷ்யர்கள் என்ன பிச்சை எடுத்து கொண்டாந்தாங்களோ, அத வச்சு சமையல் பண்ணி அன்னைய பொழுது சாப்பிடுவாங்க. அந்த குருவும் சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் சிஷ்யர்களும் சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். அன்னையோட பொழுது முடிஞ்சு போயிடும். அடுத்த நாள் இவங்க போய் பிச்சை எடுத்து கொண்டு வந்தா தான் அடுத்த சாப்பாடு. அது மாரி இப்படித்தான் வந்து ரொம்ப வந்து ஒரு ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்றவங்க தான் பிராமணர்கள். எப்போதுமே பகவானை நம்பி வாழ்றவங்க. பகவானே அடுத்த வேளை உன்னை நம்பி அப்படின்னு சொல்லி. நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு என்ன ஆகும், நமக்கு பேங்க்ல அக்கவுண்ட்ல பைசா வைக்கணும்.
நம்ம இன்சூரன்ஸில் போட்டு வைக்கணும், ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைக்கணும், ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு தெரியாது, நகை வாங்கி வைக்கணும், இடம் வாங்கி வைக்கணும், இன்னும் மியூச்சுவல் ஃபண்டில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய ஃபியூச்சருக்கு வந்து அதாவது எதுவுமே அதாவது நாளைக்கு நம்ம இருப்போம் அப்படிங்கிறது உறுதி கிடையாது. ஆனாலும் என்ன ஒரு நம்பிக்கையில என்ன பண்றோம், இதெல்லாம் சேர்த்து வைப்போம். நமக்கு நம்ம அப்படி நம்ம இல்லாட்டாலும் நமக்கு பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைப்போம். நம்மளும் அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான பிராமணன் அப்படின்னா யாரு? பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். பிரம்மத்தை அறிந்தவன். பிரம்மத்தை அறிந்தவன் பகவானை அறிந்தவன் பிராமணன். அவன் என்ன பண்ணுவான்? பகவான்ட்டே பகவானுக்காக வாழுவான். பகவானுடைய சேவைக்கேறி சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சாஸ்திரங்களை படிச்சு சாஸ்திரங்களை மக்களுக்கு எடுத்துரைப்பது, எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது, வேதங்களை சொல்லிக் கொடுக்கிறது, வேத பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது. அதே மாதிரி கோயில்கள்ல பூஜைகள், அர்ச்சனைகள் பண்றது. அது மாதிரி இது மாதிரி வேள்விகள், யஜ்யங்கள் இதெல்லாம் பண்றது. இந்த வேலையை தான் அவங்க பிராமணர்கள் முக்கியமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இந்த வேலையில இவங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு அவங்க ஜீவனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க வந்து எப்போதுமே என்ன பண்ணாங்க, பெரிய ஆஹ், எப்போதுமே ஒரு சிம்பிளான வாழ்க்கை, ஒரு ஒரு பெரிய எளிமையான வாழ்க்கையை வாழ்வாங்க. அது அவங்களுக்கு பேர் தான் பிராமணர்கள். ஸோ இந்த பிராமணர் இவரும் வந்து ஆசிரியர்கள், அந்த குருக்கள் அந்த காலத்துல எப்படின்னா குருகுலமும் அப்படிதான் இருக்கும். ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஒரு குடிசையில தான் இருப்பாங்க. அப்போ இவருடைய குரு பேர் என்னன்னா பாசியாச்சாரியா. பாசியாச்சாரியா அப்படின்னு பேரு இவரோட குருவோட பேர். அப்ப இவர் வந்து பாசியாச்சாரியா குருகுலத்தில் சேர்ந்திருக்காரு. பாசியாச்சாரியார் வந்து அவரும் வந்து ஒரு பெரிய ஒரு வைஷ்ணவர். அதனால அவரும் வந்து என்ன சொல்றாரு, பாசியாச்சாரியார் வந்து சொல்லி கொடுக்குறாரு அவருக்கு. ஸோ எல்லாம் அந்த வேதங்கள், வேத பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுல எல்லாத்தையும் கத்துக்கிறாரு இவர். நல்லா கத்துக்கிறாரு. ஸோ அப்படியே வளர்ந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் போகுது. இப்போ இவருக்கு வயசு என்ன ஆகுது? 12 வயசு ஆகுது. 12 வயசு வரைக்கும் அப்படியே படிச்சுக்கிட்டு 12 வயசு சின்ன வயசு தான் அப்பவும். ஆனா அந்த காலத்துல 12 வயசுங்கும்போது ஒரு பெரிய வயசு அவங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு 12 வயசு பிராயம் லெவல்ல வந்துட்டாங்க. அப்போ ஒரு சின்ன வயசு, சின்ன இருக்கிறதுலே சின்ன பையங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன வயசுல 12 வயசுல இருந்துட்டு இருந்தாரு அப்போ. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நாட்டுல பாண்டிய மன்னரோட இந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்த வந்து பாண்டிய மன்னர். அந்த பாண்டிய மன்னரோட அரசவையில ஒரு ஒரு பெரிய புலமை வாய்ந்த ஒரு அந்த காலத்துல பண்டிதர் அப்படிம்பாங்க. பண்டிதர் அப்படின்னா அவர் ரொம்ப படிச்சவர். அவர் ரொம்ப இப்போவுமே வந்து எல்லாம் வேத பாடங்கள் எல்லாமே ரொம்ப கரைச்சு குடிச்சவங்க, ரொம்ப பண்டிதர். அவர் எப்ப எந்த எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து ஆன்சர் இருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய வக்கீல்ட்ட போய் பார்த்தோம், நீங்க ஒரு ஃபேமஸான வக்கீல்ட்ட போறோம் அப்படின்னா, ஒரு வக்கீல்ட்ட போய் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை அப்படின்னா, உடனே என்ன சொல்லுவாரு அவரு, இபிகோ இந்த புக்ல அப்படி போட்டிருக்குது. அதை எடுத்து படிச்சீங்கன்னா, உடனே உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய கேஸ் க்ளோஸ் ஆயிரும். அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் வந்து ஒரு ஐடியா கொடுப்பாரு. அவர் வந்து அப்ப அப்ப அவருக்கு என்னாச்சு, அவர் அந்த கிரந்தங்கள், அதாவது அந்த சட்ட புத்தகங்களை கரைச்சு குடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதே மாதிரி அந்த காலத்துல பண்டிதர்கள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த வேத பாடங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சிருப்பாங்க. அப்ப ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அவர் வந்து இந்த வேதத்துல இந்த இடத்துல இத்தனாவது ஸ்லோகத்துல இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதை பகவான் இப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை எடுத்து சொல்லக்கூடியவங்க. அந்த மாதிரி அவங்க வேத பாடங்கள்ல கரை கண்டவர்கள். அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, பண்டிதர்கள் சொல்லுவாங்க. ஸோ அதுல இவங்களுடைய இவருடைய இவருடைய அரசவையிலும் பாண்டிய மன்னோட அரசவையிலையும் அவருடைய பேர் அக்கியாழ்வான் அப்படின்னு பேரு. அவர் அக்கியாழ்வான் அவர் அவர் வந்து அந்த அரசவையில இருந்தாரு. ஒரு பெரிய இதுவரா இருந்தாரு. ஆனா என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு தனக்கு ஒரு இருமாப்பு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு இப்ப நம்ம ஒரு நிறைய படிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு நமக்கு எல்லாமே ஒண்ணும் தெரியாம எனக்கு இல்ல மத்தவங்க எல்லாம் எனக்கு கீழ இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா படிப்பு உயர உயர என்ன ஆகணும்? நமக்கு அந்த அகங்காரம் குறைஞ்சு, ஏன்னா அறிவு அப்பதான் வரும். ரொம்ப படிக்கிறதுனால என்ன வரும்? அறிவு வரும். இப்ப பகவத்கீதா, பாகவதம் இதெல்லாம் படிக்கிறதுனால என்ன வரும்? நமக்கு அறிவு வரும். என்ன அறிவு வரும்? நம்ம இந்த உலகத்துல எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு அறிவு வரும். நம்ம உலகத்துல எதுவுமே பண்ணல. நம்ம ஒரு டம்மி தான். நம்ம ஒரு டம்மிங்கிறத விட நம்ம ஒரு கருவி தான். பகவானுடைய கையில நம்ம ஒரு கருவி. பகவான் நம்மளெல்லாம் ஆட்டி வைக்கிறார். அப்ப எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர் பகவான் தான். அப்படிங்கிற ஒரு அறிவு வரும். அதான் அவரதான் பண்டிதர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி நெறைய புஸ்தகத்த படிச்சதுனால பெரிய அவங்களே தனித்தானே மேதைன்னு நெனச்சுக்கிடுவாங்க. தப்பா எல்லாரையுமே வந்து ஒரு ஒரு அகங்காரத்தோட இருப்பாங்க. அப்போ அந்த ஊர்ல அவங்க ஒரு அந்த அந்த மன்னர்ட்ட சொன்னாரு. என்னைய வந்து தோற்கடிக்க யாரும் முடியாது. நான் தான் பெரிய புலமை வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லி மன்னர்ட்ட சொன்ன உடனே மன்னரும் வந்து சரி ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா மன்னருக்கு வேற வழி இல்ல. மத்த யாரும் அவங்க மத்த ஊர் மக்கள் எல்லாரையும் கேட்டு பார்த்தாரு. யார் இவர்ட்ட ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டு பார்த்தாரு. யாருமே ஜெயிக்க முடியல. அவங்கள போட்டி போட்டவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க. இந்த
இந்த சாஸ்திரங்கள்ல போட்டி போட்டு கேள்வி. அப்ப அந்த காலத்துல இப்ப தர்க்கம் தான் நடக்கும். தர்க்கம் பண்ணும்போது யார் தர்க்கத்துல ஜெயிக்காங்களோ அவங்க வந்து வின்னர்னு சொல்லிடுவாங்க. அப்ப அதே மாதிரி இவர் வந்து ஊருக்குள்ள யாரெல்லாமே நிறைய பண்டிதர்னு யாரும் சொல்றாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவாரு? தர்க்கம் பண்ணுவாரு. அக்கிய ஆழ்வார். தர்க்கம் பண்ணி என்ன பண்ணாரு? அவர் ஜெயிச்சுடுவாரு. ஸோ மன்னர் பார்த்தாரு. இப்ப இனி வந்து இவர வந்து நம்முடைய அரசவையில வந்து தலைமை பண்டிதரா வச்சுக்கணும்னு சொல்லி அவர வந்து தலைமை பண்டிதர் அவங்க அரசவையில வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனாரு? இவரு ஒரு அக்கியாழ்வானுக்கு ரொம்ப பெருமை. நம்ம அரசவையில இப்ப நம்ம பெரிய ஒரு தலைமை அமைச்சர் நம்மள வந்து அரசர் உட்கார வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை. அது போக என்னன்னா, இவரு வந்து ஒரு போட்டி. அவங்க காலத்துல இது ஒரு போட்டியாவே வச்சிருப்பாங்க. இந்த போட்டியில யாராவது வரலாம் வந்து அக்கியாழ்வான் கூட அவங்க வந்து தர்க்கம் பண்ணலாம். ஆனா, தர்க்கத்துல தோத்துட்டா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வருஷமும் அவங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். டாக்ஸ் அந்த காலத்திலே. இப்ப நம்ம காலத்துல நம்ம வரி இன்கம் டாக்ஸ், ரோட் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், லேண்ட் டாக்ஸ், வெஹிக்கிள் டாக்ஸ்ன்னு பல டாக்ஸ் நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி நெறைய நெறைய டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். அதான் அந்த காலத்துல என்னாது? யாரும் பேசி தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வரி. அவங்க வருஷம் வருஷம் வரி கட்டணும். அப்போ அந்த கேட்டகரில யார் வந்துட்டா, இந்த பஸ்யாச்சாரியார். அவங்க இந்த இவரோட யமுனாச்சாரியோட குருவும் ஒரு நாள் இப்படி அப்படி தர்க்கம் பண்ண அவரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு? தர்க்கம் பண்ண விரும்பல அவரு. நான் வந்து என் தோல்விய ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அவர் என்ன பண்ணாரு? அதுலயும் தோத்துட்டாருன்னு சொல்லி, அவருக்கும் வரி போட்டாங்க அவருக்கும். ஏன்னா யமுனாச்சாரியார் அந்த குருகுலத்துல படிச்சுட்டு இருக்கும்போது. ஆனா யமுனாச்சாரியார் அப்போ வந்து சின்ன பையனா இருந்ததுனால அது வந்து அவருக்கு பெருசா தெரியாது. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு இவருடைய குரு இவர் வந்து குருகுலத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்ப இவருடைய குரு வந்து பஸ்யாச்சாரியார் வெளிய போயிருக்காரு. வெளியில போயிட்டு வரேன். நீ குருகுலத்துல இருந்துக்கப்பா. யாரும் வந்தா நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு போயிட்டாரு. அப்புறம் இந்த இந்த வரிய டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு யார் வருவா? அந்த அக்கியாழ்வானோட அவருடைய சிஷ்யர்கள் தான் வருவாங்க. டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறது. அப்ப இவர் பஸ்யாச்சாரியார் ஏற்கனவே ஆ இவர்ட்ட தோத்துட்டாரு. அக்கியாழ்வான்ட்ட தோத்ததுனால, அவர்ட்டயும் அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதுக்காண்டி கலெக்ட் பண்றதுக்காண்டி வந்திருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு? இவர் வந்து ரொம்ப பிராமணிகள் வழியில வளர்ந்துட்டு இருக்கிறதுனால, இவர்ட்ட எதுவும் காசு எதுவும் சேர்த்து வைக்க மாட்டாரு. காசும் கிடையாது அவர்ட்ட. ரொம்ப வறுமையில இருக்கிற மாரியே வாழ்வாங்க. எப்போதுமே அவங்க வாழ்றது வறுமையின் பிடியில இருப்பாங்க. ஏன்னா, அவங்க பகவான் நம்பி இருக்கிறனால, பகவான் அன்னைக்கு சாப்பாடு குடுத்தா சாப்பாடு, அன்னைக்கு தூங்க இடம் குடுத்தா இடம். அந்த மாரி வாழக்கூடியவங்க. ஸோ, அதனால அவர் என்ன பண்ணாரு, அவர்ட்ட காசு எதுவும் இல்ல. அதனால அவரு 2 வருஷமா காசு கட்டல. அந்த வரிய கட்டல. உடனே இப்போ அந்த என்ன பண்ணிட்டாரு, அந்த யார் வரி கட்டுறானோ, அதுக்கு திரும்ப அவங்கள புடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாரு. இந்த பாண்டிய மன்னர். அதனால அவரு ரொம்ப எல்லாருமே பயந்து போய் என்ன பண்ணுவாங்க, வரிய கட்டிட்டே இருப்பாங்க. தோத்துட்டோமே! அப்படின்னு சொல்லி வரிய கட்டிட்டே இருப்பாங்க. ஆனா இவருக்கு இந்த பசியாச்சாரியாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பசியாச்சாரியாருக்கு காசு கட்ட முடியல. அப்போ இவங்க வந்து கேட்கறாங்க. அந்த அந்த சிஷ்யர்கள் வந்து அவருடைய சிஷ்யர்கள், அக்கியாளனோட சிஷ்யர்கள் வந்து, "எங்க உங்க பாசியாச்சாரியார் எங்கன்னு?" கேட்டிருக்காங்க. உடனே இல்ல என்னுடைய அப்ப இவர் வந்து இமாச்சாரி எப்போதுமே வந்து ரொம்ப மெதுவா பேசக்கூடியவரு. ரொம்ப மரியாதையா எல்லாத்தையும் நடத்தக்கூடியவரு. அதனால என்ன பண்ணாரு, என்னுடைய ஆசிரியர் ஆசான் வந்து இப்படி வெளியில போயிருக்காரு. அதனால நாளைக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, "இல்ல இன்னைக்கு வந்து அவர் வந்து 2 வருஷமா வரி கட்டல. எங்களுக்கு பயந்து ஓடி போயிட்டாரா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் தரக்குறைவா அவருடைய குருவ பத்தி பேசிட்டாங்க. இப்போ இவர பத்தி நம்முடைய குருவ பத்தி இவ்வளவு தரக்குறைவா பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யமுனாச்சாரியாருக்கு தாங்க முடியல அத. அப்ப அவருடைய பேரு யமுனமணி. அப்ப அவரால என்ன பண்ணணும்னு ரொம்ப தாங்க முடியாத இருக்கு. அப்ப ஏன் எதுக்காடி என் குரு வரி கட்டணும்? அப்படின்னு சொல்லி இவரு கேட்கும்போது அவங்க அப்பதான் சொன்னாங்க. இந்த மாரி என்னுடைய குரு இருக்காரு அரசவையில. அக்கி ஆழ்வான் இருக்காரு. அவர்கிட்ட தர்க்கம் பண்ணி யாரு தோத்து போறாங்களோ, அவங்க என்ன பண்ணணும்? வந்து வரி கட்டணும். அதனால உங்க குருவும் இப்படி ஒரு காலத்துல வந்து என்ன பண்ணாரு? வந்து தர்க்கம் பண்ணாரு, தோத்து போயிட்டாரு. அதனால அவரும் வரி கட்டணும். 2 வருஷமா வரி கட்டல. அதனால இப்போ இப்போ வரி உடனே கட்டல அப்படின்னா, அவர வந்து மறுபடியும் வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க ஒரு வார்னிங் குடுக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்ப இவரு சொல்றாங்க. இத கேட்ட உடனே இவரால தாங்க முடியல. உடனே அவரு என்ன அவ்வளவு பெரிய ஞானியா? முதல்ல ஒரு ஒரு பண்டிதருக்கு இவரு சொல்றாரு. இந்த யமுனாச்சாரியார் சின்ன வயசுல அந்த அவருடைய சிஷ்யர்கள்ன்னு சொன்னாரு. ஒரு பண்டிதருக்கு எப்படி ஒரு சிஷ்யர்கள் இருக்கக்கூடாதோ, அப்படிங்கிறத உங்கள பார்த்து படிச்சுக்கலாம். ஏன்னா, பண்டிதர் எப்போதுமே என்ன பண்ணணும்? ஒரு அடக்கமானவரா இருக்கணும். எல்லாரையும் ரொம்ப மதிக்கிறவரா இருக்கணும். ஏன்னா, அவர் வந்து அவருக்கு அவருடைய வேத பாடங்கள், அவருடைய சாஸ்திரங்கள் அவர் தலை தேர்ந்தவர்.
அப்போ அவருடைய சாஸ்திரங்கள்லாம் எல்லாம் படிச்சா என்ன ஆகும்? நமக்கு நம்ம நாமே என்ன பண்ணுவோம்? நம்மை ஒரு இந்த உலகத்துல ரொம்ப சிறியவன நம்மளே உணர்ந்துக்கிடுவோம். உணர்வோம். நம்ம வந்து இந்த உலகத்துல பெரிய ஆள் கிடையாது. நம்மலாம் ரொம்ப சின்னவர் அப்படின்னு உணர்றது தான் பண்டிதர் ஆகுறது. அத உணராம அவர் வந்து தன்னுடைய வெறும் இந்த கல்வி ஞானத்தினால அவர் வந்து தன்னைய வந்து பெரியவர் நினைச்சுட்டு இருக்கிறார். அதனால அவர் வந்து ஒண்ணும் அதனுடைய படித்ததுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போச்சு அவருக்கு. அவரே நீங்க ஒரு குருவா நினைக்கிறனால நீங்களும் அப்படிதான் அவர மாரி தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கட்ட பேசுறாரு. உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப நீ இவ்வளவு பேசுறியே, நீ அவங்க வந்து என் குருட்ட வந்து போட்டி போட அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க. உடனே சரி நான் என்னுடைய குருவ நீங்க வந்து இப்படி குறைச்சு பேசிட்டீங்க. அதனால ரொம்ப கொஞ்சம் குறை சொல்றதுனால, என்னுடைய குருவோட மானத்த காப்பாத்துறதுக்கு நான் வந்து பேசுறேன். நான் வந்து தர்க்கம் பண்ணதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி நீங்க நீங்க உங்க அரசவர்ட்டயும் சொல்லுங்க. தர்க்கம் பண்ணி செஞ்சுட்டோம்னா, இந்த வரிய நிப்பாட்டிருங்க. அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா, நீ தர்க்கம் பண்ணிட்டேன்னா உன் குரு வரிய நிப்பாட்டிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிறாங்க. அங்க போய் அரசவையில போய் அந்த அக்கியாரோட சொல்றாங்க. இப்படி ஒரு சின்ன பையன், இந்த பசியாச்சாரியோட பையன், பசியாச்சாரியார் வந்து 2 வருஷமா வரி கட்டல. கேட்க போனா அந்த பையன் இப்படி சொல்றான். உங்க கூட தர்க்கம் பண்றதுக்கு தயார்ன்னு சொல்றான். அப்படின்னு சொல்லி தர்க்கம் பண்ணி உங்கள ஜெயிச்சிருவானா. அதனால அதுக்கப்புறம் நீங்க வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவருக்கு சின்ன பையன் சொன்னோனே இவரு சரி ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசியிருப்பான். நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மாரி சொல்லியிருக்காரு. இல்ல நாங்க நீங்க மறுநாள் போய் நாளைக்கு பஸ்யாச்சாரியார் வந்தவுடனே நீங்க அவர்ட்ட போய் அந்த வரிய வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அக்கியாழ்வார் சொல்லிட்டாரு. போய் அடுத்த நாள் வர்றாங்க. அடுத்த நாள் வரும்போதும் அந்த பையன் இந்த நம்ம யமுனாச்சாரியர் அங்க இருக்காரு. அங்க வந்து கேட்கும்போது மறுபடியும் வந்து சொன்னபோது, உங்க குரு எங்க? குரு இன்னும் வரல. அப்போ நீங்க நான் உங்க சொன்னேனே நீங்க தர்க்கப்பட்டது கேட்டீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இன்னைக்கு சின்ன பையன்ட்ட சொல்றாரு. எங்க எங்க எங்களுடைய குரு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நக்கியாழ்வார் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நீ ரொம்ப சின்ன பையன். உன் கூட தர்க்கம் பண்ணி நீ தோத்துட்டேன்னா உன்ட்ட வந்து என்ன வாங்க முடியும்? நீ ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிற. நீ இப்ப தான் படிச்சுட்டு இருக்க. நீ ரொம்ப சின்ன பையன். உனக்கு வந்து புரியாது அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இல்ல நான் ரொம்ப என்னுடைய புலமை மேல, என்னுடைய ஆசிரியர் எனக்கு கத்துக் கொடுத்தது மேல புலமை மேல, என்னுடைய வேதங்கள் பாடங்கள்ல நான் படிச்சது சாஸ்திரங்கள்ல படிச்சதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நான் ரெடியா இருக்கிறேன். இப்ப நீ போய் சொல்லு. உன்னுடைய அரசர்ட்டயும் சொல்லு, உன்னுடைய குருட்டையும் சொல்லு. அவங்க என் கூட போட்டியிட தயாரான்னு அவங்ககிட்ட கேளு அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு ஒரு கர்வத்தோட இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு கேட்ட உடனே அந்த பசங்க போய் மறுபடியும் போய் அவர்ட்ட போய் சொல்றாங்க. இப்படி அரசர் படி இன்னைக்கு இன்னைக்கு போனோம். ஆனா வந்து அந்த அவர் இல்ல. அந்த பசியாச்சாரியர் இல்ல. ஆனா மறுபடியும் அந்த சிறு பையன் இருந்தான். அந்த பையன் மறுபடியும் வந்து சொல்றான். அவன் உங்க கூட போட்டி போட தயாரா இருக்கான் அப்படின்னு சொல்லி. இது கேட்ட உடனே மறுபடியும் என்ன இப்படி திரும்ப திரும்ப ஒரு பையன் இப்படி நம்மட்ட போட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்கும்போது, அப்ப நான் போட்டி போட தயாரா இல்லைன்னா மத்த யாராவது தப்பா பேசிறக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அவரு, ஆமா பாட்டி போட்டி போட தயார் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்கள கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. மறுபடியும் அவனுடைய அந்த சிஷ்யர்கள் வந்து வாங்க எங்களுடைய ராஜா வர சொன்னாரு. உங்க அரசவைக்கு வர சொன்னாரு. நீங்க வந்து அங்க போட்டி போட்டு தர்க்கம் பண்ணி நீங்க எப்படி தர்க்கம் பண்ணீங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட சொன்னாரு. யமுனாச்சாரி சொன்னாரு, நான் வரப்போறது அரசவைக்கு. அதுவும் தர்க்கம் பண்ண போறக்கூடியது இந்த நம்முடைய நாட்டிலேயே பெரிய தலை சிறந்த ஒரு பண்டிதர் கூட. அப்போ ஒரு தலை சிறந்த பண்டிதர் கூட நான் தர்க்கம் பண்ணும்போது, எனக்கும் அதே உனக்கு உங்க ராஜா எவ்வளவு மரியாதை உங்க தலை சிறந்த உங்க பண்டிதருக்கு உன்னுடைய குருக்கு குடுக்காரோ, அந்த அளவுக்கு மரியாதை எனக்கு குடுக்கணும். ஏன்னா, அவருக்கு சரிசமமா நான் போய் தர்க்கம் பண்ண போறேன். அதனால எனக்கும் அதே மாரி மரியாதை வேணும். அதனால இப்படி சும்மா நான் கூட்டு போய் நடத்தினா வரமாட்டேன். எனக்கு என்ன பண்ணுவாரு, எனக்கு அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த காலத்துல இப்படி தூக்கிட்டு வருவாங்கல்ல, அது பேர் என்ன சொல்லுவாரு? பேரன் குயின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த தோள்ல வச்சு தூக்கிட்டு வருவாங்கல்ல, அந்த தோள்ல வச்சு தூக்கிட்டு போவாங்க. அரசர் குடும்பத்தலாம் பல்லக்கு பல்லக்கு பல்லக்கு, பல்லக்கு, பல்லக்கு பல்லக்கு பல்லக்கு, சிவிகை சிவிகை ஆ, சிவிகை பல்லக்கு, அந்த பல்லக்கு தான் மதி, பல்லக்கு தான். அந்த பல்லக்கு என்ன சொன்னீங்க? இன்னொரு பேர் என்ன சொன்னீங்க? சிவிகை சிவிகை சொன்னேன். பல்லக்கு சிவிகை ரெண்டும் ஒண்ணுதான். சிரிக்கை, ஓகே, ஓகே. சரிங்க. அந்த சிவிகை பல்லக்குல வந்து அந்த பல்லக்குல வந்து தான் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. உடனே இவரு போய் அண்ணன் ராஜாட்ட சொல்றாரு, "இப்படி ஒரு போய் அரசவையில வந்து உங்களுடைய அரசவையோட தலை சிறந்த ஒருத்தர் பண்டிதர் கூட அவரு போட்டி போட போறாரு. அதனால அவரு சாதாரண வரமாட்டாரு. அவரு பல்லக்குல வந்து ராஜ மரியாதை தான் கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இத கேட்ட உடனே அரசருக்கு ஒரு மாரி ஒரு இது வந்துருச்சு. ஓகே. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவருடைய புலமை மேல இவ்வளவு இது இருக்குதா?
அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பல்லக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாருங்க. உடனே அவரை அந்த சிஷ்யர்கள் பல்லக்கெல்லாம் கூட்டு வந்து இவருடைய ராஜ மரியாதையோட இவரை அங்க வந்து ராஜ அரசாங்கத்துக்கு அந்த அரசவை கூட்டு போறாங்க. அந்த அரசவைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ராஜாவும் ராஜாவுடைய மனைவி ராணியும் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ராணிக்கு வந்து இந்த இவன் வந்து ஒரு அகந்தை பிடிச்சவன், அந்த அக்கியாழ்வார் வந்து ஒரு அகந்தை பிடிச்சவர் அப்படின்னு ராணிக்கு தெரியும். நான் என்னுடைய ராஜா தான் என்ன பண்ணாரு, இவர் பெரிய புலவர் பெரிய புலவர்னு அவர் மேல ரொம்ப மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து ஒரு அந்த பண்டிதருக்கான ஒரு குணமே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ராணிக்கு தெரியும். இப்போ ராணி சொல்றாங்க, இப்போ இவரையே உங்க பண்டிதரையே எதுக்கு ஒரு சின்ன பையன் வர்றான், கண்டிப்பா அவன் வென்றுடுவான் அப்படின்னு சொல்லி அந்த ராணி சொல்றாங்க. இதை கேட்டவன் ராஜா சொல்றாரு, அது எப்படி என்னுடைய அக்கியாழ்வான் வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே வென்றவன், அதனால அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவனை வெல்லதுக்கு யாருமே கிடையாது இந்த உலகத்துல. அதனால 2 பேரும் வேணா, நம்ம 2 பேரும் என்ன பண்ணிடலாம், ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ நீ உடனே ராஜா கேட்கிறாரு, சப்போஸ் நீ தோத்துட்ட, ராணிகிட்ட சொல்றாரு, நீ தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ராணி சொல்றாங்க, நான் இந்த போட்டியில் தோத்துட்டேன், அந்த நம்ம யமுனாச்சாரியார் அந்த சின்ன பையன் வந்து உங்க உங்களுடைய முதல் மந்திரி தலைமை பண்டிதரோட போட்டி போட்டு போட்டியில தோத்துட்டார் அப்படின்னா, நான் என்ன பண்றேன், உங்களுடைய பணிப்பெண்ணுக்கு கீழே நான் வேலை பார்க்க தயாரா இருக்கேன். பணிப்பெண்ணுக்கு பணிப்பெண்ணா நான் என்னை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சவால் விடுறாங்க. உடனே அவர் எதிர்த்தல ஒரு ராஜா வரல, அவர் தந்த சகல அவரு லெவலுக்கு சவால் விடணும்ல ராணிட்ட. ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய பண்டிதர், அவருடைய அவை பண்டிதரோட தலைமை பண்டிதரோட இது மேல ரொம்ப நம்பிக்கை. அவர் என்ன மாதிரி உடனே எதிர் சவால் என்ன சொல்றாரு, இந்த 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 போட்டியில அந்த சின்ன பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா என்னுடைய ராஜாங்கத்துல பாதி அந்த பையன் கொடுத்துருது அப்படின்னு சொல்லி அவரு, ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை, இந்த சின்ன பையனால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி. அவர் நினைச்சு சின்ன பையன் அவனுக்கு என்ன ஞானம் இருக்க போகுது, இவ்வளவு பெரிய அவனுடைய குருவே தோத்து போயிட்டாரு, அப்ப அந்த சின்ன பையன் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த என்னுடைய ராஜாங்கத்துல பாதி அவனுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ராஜா சொல்லிட்டாரு. அப்ப ராஜா ராணிக்கும் இப்படி ஒரு ஒப்பந்தம் ஆகி போச்சு. உடனே இவரு அங்க அரசவைக்கு வராங்க. அரசவைக்கு வந்த உடனே இந்த சின்ன பையன் உள்ள பல்லக்கில கூட்டம் வந்து அரசவை கொண்டு வந்து உள்ள இறக்கி விடுறாங்க. இறக்கின உடனே அந்த அக்கியாழ்வான் இவரை பார்த்து, இவன் தான் ஆள வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒரு ஏளனமா பேசுறது, இவன் தான் என்னை ஆள வந்தாரா அப்படின்னு சொல்லி. உடனே அந்த ராணி வந்து அவங்க பார்த்துட்டு, ஆமா இவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க தலையசைக்கிறாங்க. உடனே சரி இப்போ 2 பேருக்கும் போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் போட்டிக்கிறாங்க. அப்போ இவர் வந்து நம்ம ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். யாரு, நம்ம அக்கியாழ்வான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அக்கியாழ்வான் அந்த தலைமை பண்டிதர் வந்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம யமுனாச்சாரியார் மெதுவா அப்படியே ஒன்னொன்னுக்கா அப்படியே பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்காரு. உடனே அவர் வந்து, நீங்க ரொம்ப சின்ன சிம்பிளா கேள்வி கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லி யமுனாச்சாரியார் அவரை நக்கல் பண்றாரு. அவரு என்ன இந்த பையன் ரொம்ப என்னுடைய கேள்வி பண்றானே, நீ சின்ன கொஞ்சம் கடினமான கேள்வி கேட்கறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடினமான கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவரு யமுனாச்சாரியார் சொன்னாரு, இவ்வளவு பெரிய நீங்க இவ்வளவு பெரிய பண்டிதரா இருக்கீங்க, என்னுடைய லெவலுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தெரியாதா, நீ இவ்வளவு பெரிய கடினமான கேள்வி எல்லாம் கேட்கறீங்க, இருந்தாலும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட கேள்விகளுக்கு கூட இவரு யமுனாச்சாரியார் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பதில் சொல்லி முடிச்ச உடனே சரி இப்போ நீங்க நீங்க பெரிய பண்டிதர் தான், கேள்வி கேட்கறீங்க, நான் ஒரு 3 கேள்வி கேட்கிறேன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சரி ரைட்டுப்பா, இவன் சின்ன பையன் என்ன கேள்வி கேட்க போறான் அப்படின்னு சொல்லி அவரு சரி அப்படின்ட்டாரு. உடனே இவர் யமுனாச்சாரியார் இருந்தாரு, நான் ஒரு 3 வாக்கியங்கள் சொல்லுவேன், அந்த 3 வாக்கியங்களும் தப்பு அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். நான் சொல்ற வாக்கியங்களை ஆப்போசிட்டா நீங்க சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, உங்களால பண்ண முடியலன்னா நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு சரி ரைட்டு, நீ சொன்ன வாக்கியங்கள்ல நான் அது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணிடுவேன், கேளு அப்படி சொல்ல அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு சொல்றாரு, என்ன ஒரு வாக்கியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய அம்மா மலடி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய அம்மா மலடி கிடையாது, ஏன்னா வேற அக்கியாளனோட அம்மா மலடி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதான். அதை எப்படி அவர் எதிர்த்து சொல்ல முடியும், எங்க அம்மா மலடி தான் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? அவரு மலடி அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க நம்ம மலடி அப்படின்னு சொல்லுவாங்க.
குழந்தை இல்லாத எங்க அம்மாவை தான் நான் தான் பிறந்திருக்கிறேன், எனக்கு எங்க அம்மாவை நான் மறுபடியும் நீ எப்படி நான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீ வந்து சிறுபிள்ளைத்தனமா கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. இன்னும் வேற இவர்கிட்ட சொல்றாரு, நீங்க இதை ஆப்போசிட் நான் கேட்கற நான் சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு எதிர்த்து நீங்க அதை தப்புன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதான் உங்க வேலை. உங்க ப்ரூவ் பண்ண முடிஞ்ச வேதங்கள் சாஸ்திரங்களை நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இவருக்கு வந்து அது புரியல. இது எப்படி நான் வந்து என்னுடைய அம்மாவை நான் எப்படி வந்து மறுபடி இல்லை அப்படின்னு சொல்லி நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? மறுபடி இல்லைன்னு இவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்லணும், என் அம்மா மறுபடி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அது நான் தான் பிறந்திருக்கேன் அப்படி ப்ரூவ் பண்ண முடியும் மறுபடின்னு சொல்லி. உடனே இவருக்கு வந்து ஏதோ சின்ன பையன் பேசுறான்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்கிறார். அடுத்த கேள்வி என்ன சொல்றாரு, இந்த ராஜா பார்த்து கை நீட்டி சொல்றாரு, இந்த ராஜா இருக்காரு, இவர் வந்து ஒரு இந்த இந்த சுற்று வட்டாரக்கூடிய மற்ற பக்கத்து நாடுகளுக்கு எல்லா மன்னருடைய தலை சிறந்த மன்னர். அவருக்கு அவர் எந்த பாவமும் எதுவும் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவருக்கு எந்த பாவமும் அவர் பண்ணது கிடையாது, அவர் ஒரு நல்ல ராஜா அப்படின்னு சொன்னார். இப்ப இதை என்ன பண்ணணும், இவரு அதை எதிர்த்து சொல்லணும், இவர் நல்ல ராஜா கிடையாது, இவர் பாவம் பண்ணவர் அப்படின்னு சொல்லணும். உடனே இவருக்கு பயங்கரமான கோபம் வருது. யாருக்கு? நக்கியாழ்வாருக்கு. எப்படி நான் வந்து ராஜா வந்து என்னுடைய இந்த ராஜா எனக்காண்டி இவ்வளவு சலுகைகள் பண்ணி கொடுத்திருக்காரு, என்னை வந்து வாழ வச்சுட்டு இருக்காரு, இவரை போய் நான் எப்படி வந்து பாவம் பண்ணவர் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், என்ன எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. உடனே சரி அடுத்த கேள்வி கேள்வி அப்படின்னா அடுத்த கேள்வி 3வது கேள்வி கேட்கிறார். 3வது என்ன சொன்னார், ஒரு வார்த்தை வாக்கியம் என்ன சொன்னார்? 3வது வாக்கியம், இந்த அரசியர், இந்த ராணி, பட்டத்து ராணி என்ன பண்ணாங்க, பட்டத்து ராணி ஒரு சுத்தமான பெண் அப்படின்னு சொன்னார். ஒரு பரிசுத்தமான ஒரு பெண். அவர் வந்து ஒரு பத்தினி அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்போ அந்த இம்னாச்சாரியர் அவர் இந்த அரசியார் ஒரு பத்தினி அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு ஆப்போசிட் என்ன சொல்லணும், இவங்க பத்தினி இல்லை அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும். உடனே இப்ப மறுபடியும் அவருக்கு என்ன இந்த அக்கியாழ்வாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா நீ இங்க வந்து ராஜாவை நான் பாவம் பண்ணவரை இவங்களை பத்தினி இல்ல எப்படின்னு என்னைய சொன்னாலும் பரவாயில்ல, எங்க அம்மாவை சொன்னாலும் பரவாயில்ல, நீ ராஜாவை ராணின்னு சொல்லிட்டீங்க, உடனே வந்து உடனே கழுவு ஏற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கோபமா பேசுறாரு. வேணா கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன்ட்ட அப்படி பேசுறாரு. உடனே அவரு இது என்ன பசியாச்சாரியாரை பார்த்துட்டு இருக்காரு, என்ன இந்த பையனோட குரு, ஐயோ வந்து சின்ன பையன் வந்து மாட்டிக்கிட்டானே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே, என்ன பண்ண முடியும், ஐயோ ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய கோபத்துல ஆளானா என்ன பண்ணுவாங்க, பொண்ணே போடுவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பசியாச்சாரியார் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா இம்னாச்சாரியார் எதுக்குமே கலங்கல. நான் கேட்ட கேள்விகளுக்கு சாஸ்திரங்கள்ல பதில் இருக்குது, அந்த பதிலை நீங்க சொன்னீங்க, எடுத்து அந்த சாஸ்திரங்களை நீங்க உங்களுக்கு நினைவு கூர்ந்தீங்கன்னா ஈஸியா பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இம்னாச்சாரியார் தர்க்கம் பண்றாரு. உடனே அவருக்கு வந்து அந்த 3 கொஸ்டினுக்கும் 3யும் எதிர்த்து சொல்ல முடியல. எங்க அம்மா வந்து மறுபடிதான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், ராஜாவை ஒரு பாவம் பண்ணவரு, இவங்க ராணி ஒரு பத்தினி கிடையாது, இது எப்படி நான் 3யும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ரொம்ப ஒரு இதா போச்சு. சின்ன பையன் சின்னத்தனமா பேசுறான் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? வக்கியாழ்வா. அப்போ உடனே ராஜாவும் என்னடா சின்ன பையனா, ராஜாவும் அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ராணி என்ன சொன்னாங்க, இல்ல அவன் அந்த பையன் வந்து ஏதோ அவன்கிட்ட வந்து ஞானம் அவனை பார்த்தா ஞானம் இல்லாத பையன் மாதிரி தெரியல, ஏதோ அவன்கிட்ட இருக்கு, அது ஒரு அவன்கிட்ட பக்கத்தில் இருக்கு, அதுல அவன்கிட்ட பதில் இருக்க போய் தான் அந்த கேள்வி கேட்டிருக்கான், அந்த வாக்கியங்களை சொல்லியிருக்கான், அதனால அவன்கிட்ட கேட்பேன், அதான் நல்லது. ஏன்னா நீங்களே வந்து சின்ன பையன் அவனுக்கு ஒண்ணும் தெரியாம பேசிட்டான் அப்படி நீங்களே பேசுறது முதல்ல அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்போம், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பையன்கிட்ட சரி நீங்க உனக்கு முதல் பதில் தெரியுமான்னு கேட்டாரு. உடனே அவருக்கு எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு சொல்லி யமராஜர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இது வந்து மனுஸ்மிருதியில இதோட பதில்கள் இல்லாம மனுஸ்மிருதியில இருக்குது அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ உன்னுடைய அம்மா மரடி அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணணும், எப்படி ப்ரூவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்றாரு. யாரு? அக்கியாழ்வாருக்கு ப்ரூவ் பண்ண முடியல, ஆனா யமுனாச்சாரியா அதுக்கு பதில் சொல்றாரு. எப்படி? நான் சொன்னேன் இவங்க அம்மா மறுபடி இல்லை அப்படின்னு சொல்லி, நீங்க என்ன பண்ணணும், உங்க அம்மா மறுபடி தான் அப்படின்னு சொல்லணும். அப்போ இது மனுஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருந்ததுன்னா அவங்கள வந்து மலடி அப்படிங்கிற கன்சிடர் பண்ணிடுவாங்க. இந்த காலத்துல அந்த மனுஸ்மிருதியில அப்படி இருக்குது. ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை மட்டும் இருந்துச்சுன்னா அது மலடி. அந்த
அந்த அந்த அர்த்தப்படி உங்க அம்மாவுக்கு நீ மட்டும்தான் பையனா இருக்கிற, அதனால உங்க அம்மாவை மல்லின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 2வது கேள்வி, இந்த அரசர் எப்படி பாவம் பண்ணவர்? நான் சொன்னேன் இந்த அரசர் ரொம்ப பரிசுத்தமானவர், பாவம் பண்ணாதவர் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ அந்த அக்கியாவை என்ன சொல்லியிருக்கணும்? அப்போ பாவம் பண்ணவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் மனுஸ்மிருதி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த இந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா யாரா இருந்தாலும் சரி, அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜாவுக்கு அந்த அவருடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்கள் யாரும் பாவம் பண்ணாலும் அந்த பாவத்தில 6ல் 1 பங்கு அந்த ராஜாவை போய் சேரும். இதுதான் வந்து மனுஸ்மிருதி சொல்லியிருக்கு. அதனால உங்க அரசர் வேணா அவர் வந்து டைரக்டா அவர் வந்து எந்த பாவமும் பண்ணாம இருக்கலாம், எந்த பாவமும் பண்ணாம ஒரு புனிதமானவரா இருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய ராஜாங்கத்துல யாரும் பாவம் பண்ணாத யாருமே கிடையாது. யாராவது ஒருத்தர் பாவம் பண்ணி தான் இருப்பாங்க. அந்த பாவங்கள்ல 6ல் 1 பங்கு அவர்கிட்ட போயிருக்கும். அதனால அவர் வந்து பரிசுத்தமானவர் கிடையாது. அவர் வந்து பாவம் பண்ணவர் தான். ஏன்னா இந்த பாவங்கள் அவருக்கு 6ல் 1 பங்கு அவருக்கு போகுது. அதனால அவருக்கும் பாவங்கள் சேருது அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் இருக்குது. அதை மேற்கோள் காட்டி சொல்றாரு. உடனே எல்லாருமே வாயடிச்சு போயிட்டாங்க. இப்ப ராணியை எப்படி வந்து அவங்க வந்து பத்தினி இல்ல அப்படின்னு இப்படி சொல்லணும்? ஏன்னா ராணி இந்த ராணி வந்து பத்தினின்னு சொல்லியிருக்காரு. பத்தினி இல்லை அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்றது? உடனே ஹிமாச்சாரி சொல்றாரு, அதே மனுஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு பெண் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அது முதல்ல என்ன பண்றாங்க, கந்தர்வர், அதுக்கப்புறம் அக்னி, இவங்களெல்லாம் மனம் முடித்து அதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன சொல்றாரு, தன்னுடைய கணவருக்கு மனைவி ஆறாங்க. அதனால சாஸ்திரப்படி அவங்க ஏற்கனவே பல கணவர்கள் இருக்கிறாங்க. அந்த அக்னி, இந்த மாதிரி கந்தர்கள், இவர்கள்லாம் வந்து கணவர்கள். அதனால வந்து உங்க மனைவிக்கு, அதாவது வேற ஏதாவது நம்முடைய உடம்பு சரீரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா பல அந்த தேவதைகள் பல பேர் நம்ம உடம்புலயே இருக்கிறாங்க. பல நம்ம உடம்புல ஆட்டி படைக்கிறவங்க அவங்க தான். ஸோ அந்த நம்ம உடம்புல இருக்கும்போது அப்போ ராஜா உடம்புலயும் அந்த தேவர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க. அப்போ அப்போ அந்த ராஜா மட்டுமே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அந்த ராஜா உடம்புல இருக்கிற தேவர்களையும் சேர்த்து தான் அவர் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சாஸ்திரப்படி இந்த அக்னி முதல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கந்தர்வர்கள், அதுக்கப்புறம் அக்னி, இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கணவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால இவங்க வந்து பத்தினி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாஸ்திரப்படி அவங்க பத்தினி கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ இதை பார்த்த உடனே ராணிக்கு ஒரே சந்தோஷம். ராணி அங்கிருந்து எந்திரிச்சு ஆள வந்தார் இவர் தான் ஆள வந்தார் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு அகங்காரத்துல சுத்திட்டு இருந்த அந்த அக்கியாழ்வான இப்படி வந்து அடக்கிட்டாரு யமுனாச்சாரியார் எல்லாருமே ஆள வந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாம் புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜாவுக்கு ஒரு கோபம். ஏன்னா இவ்வளவு ஒரு புத்திசாலியான பையன், இதனால வரைக்கும் நம்ம நாட்டிலும் இவ்வளவு புத்திசாலிகள் இருக்காங்க. இவனை ஒருத்தன் தான் புத்திசாலி நினைச்சு நான் அரசியல் வச்சிருந்தேன். ஆனா அவனுடைய புத்தி என்ன அப்படி இருக்குது? இவ்வளவு படித்த பண்டிதரா இருந்தாலும் என்ன பண்றான்? ஒரு சின்ன குழந்தைய கொல்றதுக்கு கூட ராஜாவை தப்பா பேசிட்டு அவனை உடனே கொல்லு, அந்த மாதிரி ஒரு 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 கீழ்த்தரமான ஒரு ஐடியால போயிட்டு இருக்கான். என்ன பண்றான் இவன் வந்து பண்டிதர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை அரசை விட்டு வெட்டிட்டாரு. யாரை வர அரசை விட்டு வெட்டிட்டு தன்னுடைய ராஜாங்கத்துல பாதி ராஜாங்கம் யமுனாச்சாரியாருக்கு கொடுத்திருக்காரு. யமுனாச்சாரியார் அந்த பாதி ராஜாங்கத்தை 12 வயசுல அந்த வயசுல இருந்து ராஜா ஆயிட்டாரு அவரு யமுனாச்சாரியார். அவர் பிறந்து வளர்ந்தது என்ன, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து வளர்ந்து குருகுலத்துல படிக்கும் போது பிச்சை எடுத்து வாழ்ந்தவர் இப்ப என்ன ஆனாரு, பாதி ராஜாங்கம் அவருக்கு ஆயிடுச்சு. இதான் கடவுளோட சித்தி அப்படிங்கிறது. இதுதான் கடவுள் வந்து யாரை எப்போ பிச்சைக்காரர் ஆக்கிடுவாரு, யாரை எப்போ ராஜாவாக்குவாருன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதே மாதிரி இதனால வரைக்கும் ரொம்ப பிச்சைக்கார லெவல்ல இருந்த அவரு யமுனாச்சாரியார் இப்போ ராஜாவாயிட்டார். ராஜாவான அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த பக்தி, அதுக்கப்புறம் இந்த சாஸ்திரங்கள் படிக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு என்ன ஆனாரு, அவர் ராஜாங்கத்துக்கு மேலேயே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுலயே புறம் முழு நேரத்தையும் அதுலயே செலவழிக்க ஆரம்பிச்சாரு. நம்மளுடைய ராஜாங்கத்தை எப்படி நம்ம பெரிதுபடுத்தலாம், யாரும் பகைவோடு வருவாங்க, அவங்கள்ட்ட வந்து எப்படி நம்ம காத்துக்கிறது, இதே அவருக்கு தொழிலா ஆகி போறதுனால என்னாச்சு, அவர் இந்த பக்தியில இருந்து விலகி போயிட்டாரு. இந்த பக்தியில இருந்து விலகி போயிட்டாரு அப்படிங்கிறது கேள்விப்பட்ட உடனே அவருடைய தாத்தா நாதமுனிக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. என்னடா இப்படி என்னுடைய பேரன்
நம்ம பக்திக்காண்டி இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். உலகத்துல உள்ள மக்கள் பக்தியில வரணும்னு சொல்லி நம்ம வந்து எல்லாருக்காண்டி உழைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த நம்முடைய பேரன் என்ன என்ன பண்றான்? இப்படி பக்தியை விட்டு விலகி போயிட்டானே. நம்ம குடும்பத்துல ஒரு பையனே பக்தியிலிருந்து விலகி போயிட்டானே. அப்படின்னு சொல்லி அவரால தாங்க முடியவே இல்ல. ஆனா அவரு வந்து தன்னுடைய கடைசி காலத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய ஒரு சிஷ்யர், அவர் நாதமுனியோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு ராம மிஸ்ரா. ராம மிஸ்ரார கூப்பிட்டு, இப்படி என்னுடைய பேரன் வந்து யமுனாச்சாரியார் தான் என்னுடைய பேரன். அவன் தான் இப்போ வந்து ஆளவந்தான் தான் என்னுடைய பேரன். ஆளவந்தான் இப்போ வந்து தன்னுடைய இதெல்லாம் விட்டுட்டு, பக்தியெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? அவன் ராஜாவாயிட்டான். அதனால என்னுடைய நான் வந்து உலகத்துல உள்ள மக்களெல்லாம் வந்து பக்தி ஆகணும்னு நினைச்சுட்டு நான் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா என்னுடைய குடும்பத்திலே ஒருத்தன் பக்தியை விட்டு விலகி போயிட்டானே. அவனை எப்படியாவது திரும்ப பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வாங்க. அது ஒண்ணுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு. அவரு அப்படி சொன்ன உடனே என்னாச்சு? இந்த ராம மிஸ்ராக்கு எப்படியாவது அவர் என்னுடைய குருவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி எப்படி நிறைவேற்றுறதுன்னு யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம நேரடியா போக முடியாது. ராஜா அவரு. அவர்ட்ட போய் நேரடியா போய் பேச முடியாது, சொல்ல முடியாது. பக்தி வாங்கன்னு சொல்லி. அதனால இவர் ரொம்ப பயம். அதனால ராஜா கிட்ட இவர் ஒரு சாதாரண பிரஜை. ராம மிஸ்ரா அவங்க ரொம்ப சாதாரண பிரஜை. இவர் எப்படி ராஜா கிட்ட போக முடியும்? அதனால அவராலே முடியாது. ஏதாவது வேலை இருந்தா போக முடியும். எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லி உள்ளேயும் விட மாட்டாங்க. அதனால இவர் எப்படி நம்ம ராஜா கிட்ட அப்ரோச் பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாரு. உடனே ஒரு நாள் என்ன பண்ணாரு? சரி இதுதான் சரியான ஐடியான்னு சொல்லி என்ன பண்ணாரு? அந்த அரசவையில அந்த ராஜாவுக்கு சமையல் பண்றவரை பிடிச்சு டெய்லி என்ன பண்ணாரு? சமையல் கட்டுக்கு நம்ம தூதுவளை இலைய கொண்டு போய் கொடுத்து, கீரையை கொடுத்து, இத கொண்டு போய் கொடுத்து, இந்த தூதுவளைய அவருக்கு வந்து டெய்லி சமைச்சு அவருக்கு கொடுங்க. கொடுத்தீங்க வச்சா அந்த இதுல வந்து ஒரு பொரியல் பண்ணியோ, இல்லைன்னா ஒரு சட்னியாவோ பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? ராஜாவுக்கு இது வந்து ராஜாவும் ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாரு. அவருடைய மூளையும் ரொம்ப அதிகமா நல்லா வேலை பார்க்கும். அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. தூதுவளை இலை கொடுக்குறாரு. இப்ப தூதுவளை இலை கொடுத்த உடனே அவனும் சமையல்காரன் என்ன பண்றாரு? அதையும் அந்த டெய்லி ஏதாவது ஒரு தூதுவளை இலையில வச்சு பொரியல் ஏதாவது பண்ணி டெய்லி ராஜாவுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ராஜாவுக்கு வந்து அந்த தூதுவளை இலையை ரொம்ப பிடிச்சு போச்சு டேஸ்ட். உடனே டெய்லி என்ன பண்ணாரு? இந்த ராம மிஸ்ரா டெய்லி கொண்டு தூதுவளை இலையை கொண்டு வராரு. கொண்டு வந்து இந்த சமையல்காரருக்கு கொடுக்குறாரு. சமையல்காரர் டெய்லி அதை சமைச்சு ராஜா கொடுக்குறாரு. ராஜாவுக்கு வந்து டெய்லி அது சாப்பிட்டு பழகிருச்சு. அந்த தூதுவளை இலையை சாப்பிட்டு அந்த தூதுவளைக்கு பொரியலை சாப்பிட்டு ரொம்ப பழகிருச்சு. ஒரு நாள் ராம மிஸ்ரா நிப்பாட்டினார். போகல அது இப்போ. அது கொண்டு போகல. கொண்டு போகலன்னா அன்னைக்கு சமையல் சாப்பிடும்போது அந்த ராஜாவோட இலையில அந்த தூதுவளை இலை உடைய பொரியல் இல்ல. ராஜா கேட்டாரு, அந்த பொரியல் எங்க? நான் அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த பொரியல் எங்க? ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அந்த பொரியல் எங்க? அப்படின்னு. ஏன் அந்த இன்னைக்கே வைக்கிறாரு கேட்டாரு. இல்ல எப்போதுமே ஒரு பிராமணர் வந்து இப்படி தூதுவளை இலை கொடுத்து உங்களுடைய ஆயுசு, உங்களுடைய உடம்பு ரொம்ப நல்லா இருக்கணும், உங்களுடைய புத்தி நல்லா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அந்த இலைய. இன்னைக்கு அவர் வரல. அதனால உங்களுக்கு வைக்கல அப்படின்னு சொன்னாரு. ஒண்ணு இவருக்கு வந்து ஒரே ஆச்சரியம். யமுனாச்சாரியாருக்கு ஒரே ஆச்சரியம். அவர் தான் ஆளவந்தாருக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இப்படி என்ன என் மேல இவ்வளவு ஒரு பற்றுக்கொண்டு டெய்லி வராரு. டெய்லி ஒருத்தருக்கு ஒரு பிராமணருக்கு கொடுக்குறாரு. அவரோட பேர் இன்னொரு பேர் என்னன்னா மணக்கள் நம்பின்னு பேரு. அவர் பேர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பிராமணருக்கு கொடுக்குறாரா? எனக்கு என் மேல யாராவது ஒருத்தர் இப்போ எவ்வளவு பெரிய பட்டுதல் இருந்தாலுமே இப்படி ஒரு டெய்லி ஒருத்தர் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு நம்பிக்கை இல்லை. உடனே அவர் என்ன உடனே நான் அடுத்தால வந்தாருன்னு அவரை கண்டிப்பா பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே என்ன பண்ணாரு? உடனே அடுத்த நாள் என்ன பண்ணாரு? ஒரு நாள் விட்டு போனோம். மறுபடியும் மறுநாளும் இந்த ராமா மிஸ்ரா மணக்கல் நம்பி என்ன பண்ணாரு? மணக்கல் நம்பி இந்த மறுபடியும் தூதுவளையை கொண்டு போய் கொடுத்தாரு அந்த அரசவை சமையல்காரன். உடனே சமையல்காரன் சொன்னா, உங்களை ராஜா பார்க்கணும்னு சொன்னாரு. ஏன்னா நேற்று இங்க வரல. உங்களுடைய அந்த நேரத்துக்கு அதனால சாப்பிடல அவரு. அதனால நீங்க டெய்லி சாப்பாடு நீங்க கொண்டு வரீங்கன்னு சொல்லி நான் ராஜா சொன்னேன். அதனால உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னார். உடனே அவருக்கு ராமமிஷாருக்கு ஓகே இதுதான் இந்த சமையலுக்காண்டி தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? ராஜாவை பார்க்க இவரை கூட்டு போனாங்க. ராஜா யாரு? ஆளவந்தான். ஆளவந்தாட்ட போய் இவர் பேச, நீங்க யாரு? அப்படி நீங்க யாரு? எதுக்காக எனக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு டெய்லியா சிரமப்பட்டு நீங்க கொண்டாந்து சமையல் பண்ணி கொடுக்குறீங்க. என் மேல அவ்வளவு அக்கறையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்ல இது உங்க மேல ரொம்ப அக்கறை. அதுபோக என்னுடைய குருநாதர், அது யாருன்னா உங்களுடைய தாத்தா தான் எனக்கு குருநாதர். அவர் என்ன இறக்கும்போது என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய சொத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை வந்து உங்கள்ட்ட தான் ஒப்படைக்கணும்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால நான் வந்து உண்மையாவே உங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதனாலதான் உங்களை பார்க்கணும். அதனாலதான் வந்து நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் உங்க மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே அவருக்கு கேட்ட உடனே சரி ரைட்டு, பெரிய சொத்தரா இருந்தா இங்க மந்திரிட்ட பேச்சு அந்த சொத்தை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமர்ந்தார் சொல்லிட்டாரு. இல்ல
அப்படி அது யார்ட்டையும் ஒப்படைக்க முடியாது. நீங்க வந்துதான் அந்த சொத்தை நீங்க வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே நான் வரணுமா அப்படின்னு சொல்லி ஆலப்பந்தர் உடனே சரி ரைட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லி ஆலவந்தார் கூட்டிட்டு போறாரு. ஆலவந்தார் சொல்ல அது தொலைபேசி போகும்போது நீங்க மட்டும்தான் வந்து இது வந்து ரொம்ப இது சீக்கிரமான சொத்து. வேற யாரையும் கூட கூட்டு வந்தீங்கன்னா அவங்க நாளைக்கு வந்து கொள்ளைக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க மட்டுமே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாறு வேஷத்துல ஆலவந்தார அவர் கூட்டு போறாரு. போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி அந்த பல சாஸ்திரங்களை பத்தி பேசுறாரு, இந்த கீதைகளை பத்தி பேசுறாரு, அதை பத்தி பேசுறாரு. அப்போ ஆளவந்தாருக்கு என்னது அந்த பூரா மறுபடியும் இறங்கி வருது. ஏன்னா பல வருடங்கள் என்ன பண்ணிட்டாரு இவரு, இந்த ராஜாங்கத்தை எப்படி விரிவுபடுத்துறது, ராஜாங்கத்தை மத்த இவர் வந்து எப்படி காப்பாத்துறது, ராஜாங்கத்தை எப்படி ஒழுங்கா நடத்துறது, இதுக்குள்ளேயே போயிட்டாரு. அதனால இந்த இந்த சாஸ்திரங்களை விட்டு விலகி இருந்தார். இப்ப மறுபடியும் சாஸ்திரங்கள்லாம் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப மனசு திருப்தி ஆகிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. நான் வந்து ரொம்ப காலம் முன்னாடி எல்லாம் படிச்சது எனக்கு இப்பதான் எல்லாரும் ஞாபகப்படுத்திங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி நேரம் கூட்டு போனாரு, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கூட்டு போறாரு. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கூட்டு போய் இந்த கோயில்ல ரங்கநாதர் இப்ப எங்க எங்க சொத்து இருக்குன்னு போது என்ன காமிக்காரு, ரங்கநாதரை காமிச்சு இதுதான் உங்களுடைய நாதமுனி விட்டுட்டு போயிருக்காரு உங்களுக்காக அப்படின்னு சொன்னாரு. இப்போ இதெல்லாம் இது நாள் வரைக்கும் பாதையில் மறுபடியும் வழி நடக்காத இந்த உபதேசங்கள், இந்த கீதை சாஸ்திரங்கள் இதை பத்திலாம் பேசிட்டு வந்து அது பழைய நினைவுகள்லாம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அவரு, அங்க வந்து ரங்கநாதரை பார்த்த உடனே என்னாச்சு, கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. அழ ஆரம்பிச்சிட்டாரு. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வாழ்க்கையில வந்து ஒரு என்னுடைய குருவை வந்து மரியாதை கொடுத்து மரியாதை மதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் குருவை மரியாதைக்காண்டி நான் வந்து தர்க்கம் பண்ண போனேன். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு, என்ன பூரா வாழ்க்கையை பூரா அந்த கிடைத்த பொன் பொருள், அந்த அரசாங்கம், அதுலயும் என்னுடைய வாழ்க்கையை செலவுபடுத்திட்டேன். என் வாழ்க்கை வரைக்கும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சரி, இன்னைக்கு இதுதான் உங்களுடைய சொத்து, இதுதான் உங்களுக்கு கொடுத்ததுனால நீங்க இதை இனிமே நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி யமுனாச்சாரியார் சொல்றாங்க. யமுனாச்சாரியாருக்கு என்ன பண்ணாரு, அப்ப இருந்து என்ன பண்ணாரு, பகவான் இதனுடைய ராஜாங்கத்தை திரும்ப பாண்டிய மன்னர்களுக்கே ஒப்படைச்சிட்டு என்ன பண்ணாரு, மறுபடியும் துறவரம் எடுத்து பூரா பகவானுடைய சேவையிலேயே ஃபுல்லா இறங்கிட்டாரு. இதுதான் வந்து ஒரு யமுனாச்சாரியார். அவர் எப்படி ஒரு பெரிய அற்புதம். அவர் வந்து துறவரம் பூண்டு பெரிய ஆச்சாரியார். பகவான் மேல ரொம்ப பல பாடல்கள் பல இதெல்லாம் எழுதியிருக்காரு. பல பல என்ன சொல்றாங்க, பல ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நேர்த்தியான ஸ்லோகம். படிச்ச உடனே நமக்கே கண்ணில் தண்ணி வரும். அந்த அளவுக்கு ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு. அதுபோக தன்னைத்தானே என்ன அவரை குறிப்பிட மாதிரி சொல்லுவாரு, நான் வந்து ரொம்ப கீழ்த்தரமானவன் சொல்லுவாரு. ரொம்ப பொறாமை குணம் உள்ளவன், நான் இது வரைக்கும் ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்னு அவரை அந்த பாடல்கள்ல அவருடைய பொசிஷனை அப்படி ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமா கீழ் ரகமா அவரை வந்து நினைச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு, அவருடைய என்ன இருந்தது, அவருடைய ரியலைசேஷன் இருந்துச்சு. அவருடைய ரியலைசேஷன் என்ன சொல்லுவாங்க, அவருடைய உணர்தல். உணர்தல். அவருடைய உணர்ந்துக்காரு. தன்னை அறிந்தவர். தன்னை அப்படி உணர்ச்சிக்காரு. நான் இருந்து இவ்வளவு கீழ்த்தனமா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னையானே உணர்ந்துக்கிறார். ஏன்னா அவர் இருந்த ராஜாவா தான் இருந்தாரு. ஆனா இப்படி பகவானை விட்டு விலகி இருக்கும் போது நம்ம வந்து இந்த உலகத்துல எந்த ஒரு பயனும் கிடையாது. உலகத்துக்கும் உலகத்தாருக்கும் நம்ம 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 உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம சாப்பிடுறோம் தூங்குறோம் அப்படின்னு இருந்தோம். என்ன ஆகும், இந்த உலகத்தாருக்கு நம்மளை வச்சு எதுவும் பயனுமே கிடையாது. இப்ப நம்ம வேஸ்ட், எந்த உதவியும் கிடையாது. எப்போ நம்ம வந்து பகவான் சேவையில இறங்கி பகவானுக்காண்டி சேவை பண்றோமோ அப்பதான் நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல பிறந்த பயனை அப்பதான் அனுபவிக்கிறோம். அப்ப இதனால வரைக்கும் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன பண்ணாரு அவரு, ரொம்ப தன்னைத்தானே ரொம்ப ரொம்ப குறைச்சி புரட்சி அப்படி இந்த பாடல்கள்லாம் அப்படியே எழுதியிருப்பார். எல்லா பாடல்களையும் அப்படி எழுதியிருப்பாரு அவரு. நான் வந்து எப்போதுமே வந்து என்னுடைய புத்தி எப்போதுமே ஒரு ஸ்டடியா இருந்தது கிடையாது. இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு, அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி தன்னைத்தானே ரொம்ப சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா பகவானை பத்தி பாடல்கள் ரொம்ப இவ்வளவு பெரிய கீழ்த்தனமா இருந்தாலும் என்னையும் வந்து பகவான் இப்படி ரசிக்கிறையே அப்படின்னு சொல்லி பகவான் மேல ரொம்ப இப்படி பல பாடல்கள் எழுதி இடத்துல என்ன பண்ணாரு, அவர் வந்து இந்த வைஷ்ணவ புகழை வந்து எல்லா பக்கமும் பரப்ப ஆரம்பிச்சாரு. அதுதான் பகவானுடைய புகழ் எல்லா பக்கமும் பரப்பி அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்ததில் ஒரு அர்த்தமா வாழ்ந்தார். அதனால யமுனாச்சாரியார் வந்து நம்முடைய வரலாற்றை ஒரு முக்கியமான ஆச்சாரியார் யமுனாச்சாரியார். அதனால அவரை வந்து ராமானுஜர் காலத்துக்கு முந்தின காலத்துல வாழ்ந்தார். அதனால ராமானுஜர் இவர் வந்து ராமானுஜர் வாழ்ந்தது 1120 அந்த இடத்துல வந்தாரு. இவர் வந்து 918 வருஷம், 916 18 அந்த அந்த இதுல அந்த வாழ்க்கை அந்த சமயத்துல வாழ்ந்தவர் யமுனாச்சாரியார்.
இவர் வந்து என்ன சொல்றது, காட்டு மன்னார் கோயில்ல வந்து பிறந்தாரு. மதுரை பக்கத்துல காட்டு மன்னார் கோயில், அந்த இடத்துல பிறந்தாரு. அவருடைய அப்படி தன்னுடைய இந்த உலகத்தை தன்னுடைய லீலைகளை முடிச்சுட்டு போகிறது வருஷம் வந்து 1041 இறந்து விட்டார் அவர். அதனால இவர் பேர் தான் வந்து என்னது, அதனாலதான் இவர் பேரு ஆளவந்தான்னு பேரு. இவர்தான் யமுனாச்சாரியார் தான் எல்லாம் சொன்னாங்க ஆளவந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து இவருக்கு பட்டம் ஆளவந்தார்னு பட்டம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் யமுனா யமுனா அப்படிங்கிறது ஒரு பேர், இயற்பெயர். யமுனா முனி அப்படிங்கிறது அவர் குடும்ப பேரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு பிற்காலத்தில் அவர் பெரிய ஆச்சாரியார் ஆனதுனால அவர் பேர் வந்து யமுனாச்சாரியார் அப்படின்னு பேர் வந்துச்சு அவருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வைஷ்ணவர்கள் பத்தி பேசும்போது இவரும் ஒரு முக்கியமான ஆச்சாரியார். இவருடைய தன்னுடைய வாழ்க்கையில என்ன என்ன அவர் உணர்ந்தாரோ அந்த உணர்தல் நமக்கும் வரணும். நமக்கும் வந்து நம்மளும் வந்து வாழ்க்கையில பல எந்த வித அவர் வந்து வாழ்க்கையில் ராஜாவா வாழ்ந்தாரு. நம்ம வந்து ஒரு சின்ன ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ராஜாவா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம் அப்படிங்கிற ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அப்ப என்னைக்கு நம்ம இது வந்து ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பகவானுக்கு எப்ப சேவை செய்ய தொடங்குவோம், பகவான் நமக்கு எப்ப அருள் புரிப்பார் அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட வேண்டி, அந்த பகவானுடைய சேவையை வேண்டி நமக்கு பகவான்கிட்ட பிரார்த்தித்தோம்னா கண்டிப்பா பகவான் நமக்கு மேலேயும் அருள் புரிவார், நம்மளையும் அவருடைய சேவையை ஏற்படுத்திக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும், மனசார பகவானை வேண்டிக்கணும். பகவானை என்னை வந்து உங்களுடைய சேவையில ஈடுபடுத்திக்கோங்க. நான் வந்து ஒரு இதனால வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை வந்து அப்படி எனக்காகவும் என் குடும்பத்தார்களுக்காகவும் அப்படின்னு வாழ்ந்துட்டேன். அது வந்து ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். என்னுடைய இந்த வாழ்க்கை ஒரு மனித பிறவி கொடுத்துக்கு ஒரு அர்த்தமோட இருக்கணும்னா என்ன பண்ணணும், பகவானுடைய சேவையில் நம்ம பண்ணணும். அப்ப பகவானுடைய சேவையில என்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்ச சேவை பகவானுக்கு கைங்கரியம் செஞ்சாலே போதும். பகவான் அதுல யமுனாச்சாரியார் வந்து பெரிய ஆச்சாரியார் வந்தா நம்ம அளவு பெரிய ஆச்சாரியெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ண நம்மளால முடிஞ்சது 2 பேருக்கு நம்ம பக்தியை பத்தி சொல்றது, பகவானை பத்தி சொல்றது, அவங்கள பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு வர்றது, பகவானுக்கு மேல கீர்த்தன் பாடுறது, பகவானுடைய நாமங்களை ஜபிக்கிறது, சொல்லிக் கொடுக்கறது, வடங்கள் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து பக்தி சேவை. கோயில் போனீங்கன்னா கோயில்ல கொஞ்சம் ஏதாவது குப்பை குளங்கள் இருந்தா அதை கிளீன் பண்றது. கோயில் போட கண்டிப்பா இந்த மாதிரி சேவைகள் பண்ணும்போது பகவான் ரொம்ப குழந்துருவாரு. நீங்க கோயில்ல போய் நம்ம போய் பகவானுக்கு பூஜை கொடுத்துதான் குழந்துவார் அப்படின்னு கிடையாது. கோயில்ல உள்ள குப்பை குளங்களை கிடைக்கிற 2 குப்பையை எடுத்து உரமா போட்டாலே போதும். அதுலயே பகவான் நமக்கு ஒரு அளவில்லாத பயனை நம்ம கொடுப்பாரு. அதனால நம்ம எல்லாரும் பகவானுடைய திருவடிகளில் சேவிச்சு என்ன பண்ணும், பகவானுடைய அன்பிற்கு பாத்திரமாகணும். அதே மாதிரி பக்தி மார்க்கத்துல நம்ம முன்னேறணும். எல்லாருமே வந்து நம்ம எல்லாமே பகவான்கிட்ட திரும்பி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பக்தி மார்க்கத்துல நம்ம புகுந்தாதான், நம்ம பக்தி மார்க்கத்தை ஆரம்பிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், பகவானுடைய அன்பை நம்ம பெற முடியும், பகவான்கிட்ட நம்ம திரும்பி போக முடியும். ஸோ அதுக்கான ஆயத்த பணிகளை பண்றதுக்கு தான் நம்ம மனித பிறவியை எடுத்திருக்கோம். அதனால நம்ம என்ன பண்றோம், அதை விட்டுட்டு நம்ம குடும்பம், நம்முடைய மனைவி, மக்கள், என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்த ஒரு புலனின்பங்கள்லயே நம்ம அடிமைப்பட்டு கிடந்ததுனால அந்த பக்கம் நமக்கு தெரியாமலே போய் ஒரு இருட்டுல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். எப்போ நமக்கு வந்து இப்படி ஒரு தூய பக்தர் அப்படின்னு ஏதாவது ஒரு பக்தரோட நம்ம ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த பக்தர் மூலமா நமக்கு பக்தி அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் கிடைக்கும்போது என்ன ஆகும், நம்முடைய இரண்டாவது புறம் வெளிச்சம் கிடைச்சிடும். ஆனா அந்த வெளிச்சத்தை மேம்படுத்தணும், நம்ம தான் பயன்படுத்தி அந்த வெளிச்சத்தை நிரந்தரமான வெளிச்சமா நம்ம வாழ்க்கிற. சரி ரைட்டு, அவங்க இவரை பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, முடிஞ்சு போச்சு நீங்க அப்படின்னு சொல்லி அப்படி விடக்கூடாது. ஏதாவது ஒரு வழியில தினமும் நம்ம பகவான் கூட நம்மள வந்து கனெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் என்னோட பகவானுக்கும் நம்ம மேல ஒரு கருணை ஏற்பட்டு என்ன பண்ணுவாரு, இவன் நெஞ்சிலையும் ஒரு பக்தியை நம்ம உருவாக்கணுமே அப்படின்னு சொல்லி பகவானும் பக்தி அப்படிங்கிற ஒரு விதையை நம்ம இதயத்தையும் அவர் வந்து பகவான் போடுவார். அதனால பகவான்கிட்ட நம்ம எல்லாருமே சேர்ந்து பகவான்கிட்ட பிரார்த்திப்போம். என்ன பிரார்த்திப்போம், பக்தி அப்படிங்கிற சேவையில என்னைய ஈடுபடுத்திக்கோங்க, உங்களுடைய பக்தி சேவையில நானும் ஒரு பங்கெடுக்க விரும்புகிறேன் பகவானே அப்படின்னு சொல்லி மனமார்ந்து எல்லாரும் பிரார்த்திப்போம். அதனால பகவான் சேவையில் எல்லாம் ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமான வாழ்க்கையை மாற்றிக்கிடுவோம். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.